ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சோன்னா காலைல குழம்புலாம் போட்டாச்சு. அப்புறம் ஊர்லேருந்து அப்பா அம்மா தம்பி ஒய்ஃப் எல்லோரும் வராங்க. ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி சாப்பாடெலாம் செஞ்சிட்ருக்கேன். அதனால் காலைல சீக்கிரமாகவே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பசங்களாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எந்திரிக்கிறதுல செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு பருப்பு சாம்பார் வந்து செய்கிறதுக்காக பருப்பு, தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு குக்கரில் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்காக தனியாக சின்ன குக்கரில் உருளைக்கிழங்கு தோல்லாம் உரிச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் வந்து வேக வைக்கிறதுக்காக போட போகிறேன். இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு உருளைக்கிழங்கை 2 பாதியாக நறுக்கி போட்டிருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பும் போட்டு அதையும் வந்து குக்கரை மூடி வச்சுட்டேன் ஸ்டவ்வில். அப்புறம் இன்றைக்கி சாம்பாருக்கு வந்து முருங்கைக்காவும் மாங்காவும் போட்டு தான் செய்ய போகிறேன். அதனால் புளி தண்ணிலாம் ஊற்ற மாட்டேன். இப்போ நல்லா 3 முருங்கைக்காய் வந்து நல்லா நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கப்புறமா மஞ்சள் பூசணிக்காய், அதை பரங்கிக்கான்னு சொல்லுவாங்க, அதை வந்து பொரியலாக வந்து செய்யலாங்கிறதுக்காக அதையும் தோல் நறுக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி சமைக்க போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நறுக்கி வச்சிட்டோம்னாக்கா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு இந்த பொரியலில் போட எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வெங்காயத்தையும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கிறேன். அப்புறம் தாளிக்க போகிறதுக்காக பூண்டையும் தட்டி வச்சிட்டோம்னாக்கா நல்லா சூப்பராக மணமாக இருக்கும். நம்ம அந்த உருளைக்கிழங்கு மசாலா எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம், நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்காக தோலை உரிச்சிட்டு நல்லா தட்டி வச்சுக்கிறேன். இப்போ இந்த சைடு உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. ஒரு 2 விசில் விட்டுருந்தேன். அப்போ நம்ம கரெக்டாக இருக்கும் மசாலா செய்கிறதுக்கு. இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு நம்ம வந்து அதை கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்காக வந்து எடுத்து வச்சுக்கிறேன். குட்டி பாப்பாவும் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ ஊருக்கு எங்கள் வீட்டுக்கு வரப்போகிறா. ஸோ ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. எப்போ வருவாங்கன்னு ஃபோன் அடித்து வேறு கேட்டுகிட்டே இருந்தேன். சாம்பார் வந்து பருப்பும் வந்து ரெடி ஆகிடுச்சு. எப்போதுமே வந்து இந்த மாதிரி வச்சோன்னா தான் நமக்கு சாம்பார் வந்து சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். ரொம்ப குலைவாக வந்து பருப்பை வேக வச்சோன்னாக்கா ஒரு மாதிரி கெட்டி ஆகிடும். அதனால் நான் எப்போதுமே இந்த மாதிரி தான் செஞ்சுக்கிறது. இப்போ அதுலேருந்து கொஞ்சமாக வந்து பருப்பு தண்ணியும் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன், பருப்பு ரசம் வந்து செய்கிறதுக்காக. ஸோ அது தண்ணியை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கோம்ல முருங்கைக்காய், அது எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறேன். மாங்காய்லாம் போட்டேனாக்கா நான் எப்போதுமே வந்து புளி சேர்த்துக்கவே மாட்டேன். அந்த மாங்காவோட புளிப்பே வந்து கரெக்டாக இருக்கும் சாம்பாருக்கு, நல்லா சூப்பராகவும் இருக்கும். இப்போ முருங்கைக்காயெல்லாம் சூப்பராக போட்டாச்சு. இந்த முருங்கைக்காய் செம வாசனையாக இருந்தது. அதே போல் ரொம்ப சீப்பாக, அது எப்படி பார்த்திங்கனாலும் ஒரு 10-12 முருங்கைக்காய் இருந்தது. வெறும் 28 ரூபா தான் சொன்னாங்க கடையில் வாங்கும்போது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. இப்போ அதோட கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து நான் சாம்பார் தூளும் சேர்த்துக்குவேன். அப்போ தான் நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும் சாம்பார் சாப்பிடும்போது. அதுக்காக ஸோ எல்லாமே சேர்த்துட்டு உப்பெல்லாம் பார்த்துட்டு நமக்கு தண்ணி தேவைன்னா சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா வந்து கொதி வர்றதுக்காக அப்படியே வந்து வச்சுக்கலாம் ஸ்டவ்லையே. இப்போ நான் சாம்பார் வந்து நல்லா கொதி வந்துருச்சு. அதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து தாளிப்பு அதுக்கு வந்து கொடுக்க போகிறேன். அதுக்காக கடலை எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், தட்டின வச்ச பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கணும். 2 வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து எல்லாம் தாளித்ததுக்கப்புறம் அதை சாம்பாரில் எடுத்து ஊற்றிட்டோம்னாக்கா சூப்பரான முருங்கைக்காய் சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அந்த சாப்பாடெலாம் செஞ்சு முடிச்சுட்டு நாங்கள் எல்லோரும் ஊருக்கு வந்து கிளம்புறோம். எல்லோரும் திருப்பதி போகலான்னு பிளான் போட்டு அதுக்காக தான் வந்துட்ருக்கோம். தம்பிக்கு வந்து துலாபாரம் செய்யணும். அதுக்காக வந்து இப்போ எல்லோரும் ஃபேமிலியாக குடும்பத்தோடு திருப்பதி போகிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால தான் ஊர்லேருந்து அம்மா, அப்பா, தம்பி, பாப்பா எல்லாம் வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து சாம்பாருக்கு தாளிப்பும் போட்டாச்சு. இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வந்து போட்டு அதை வச்சுக்கலாம். அப்புறம் அதே கடாயில் வந்து கொஞ்சமாக திரும்பி எண்ணெய் ஊற்றிட்டு நான் அந்த உருளைக்கிழங்கு மசாலாவும் செய்ய போகிறேன். அதுக்காக திரும்பி கடுகு, சீரகம், உளுந்து எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு தக்காளி போட்டோம்னாக்க நல்லா சூப்பராக இருக்கும். அந்த மசிஞ்ச மாதிரி வரும், நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் அதுவும் சேர்த்துட்டு நான் வந்து வேக வச்சுருந்தேன் உருளைக்கிழங்கு, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். இப்போ அதையும் இதோட சேர்த்துக்க போகிறேன். தாளிப்பெலாம் போட்டுட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எப்போதும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறத விட இந்த மாதிரி செய்யும்போது எல்லாருக்குமே பிடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி கொஞ்சம் மசிஞ்ச மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துக்க வேண்டியது தான். சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள் மட்டும் போட்டால் போதும், வேறு எந்த பொடியும் சேர்க்க தேவையில்லை. கொஞ்சமாக எவ்வளோ தேவையோ உப்பும் சேர்த்து நல்லா வந்து இதை அப்படியே ஒரு 2 மினிட்ஸ்க்கு சிம்லேயே அப்படியே வச்சிடலாம். நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். மேலே அப்படியே கிறிஸ்பியாகவும் உள்ளே அப்படியே சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு.
அந்த சைடு வந்து இட்லியும் ஊற்றி வச்சிட்டேன். காலைல டிஃபனுக்காக இட்லி ஊற்றி வந்துட்டுருக்கு. நைட்டே வந்து இட்லி சாம்பார் வந்து வச்சுருந்தேன். ஸோ அது கொஞ்சம் இருந்தது. ஸோ அதோட போதும் அப்படிங்கிறதுக்காக இட்லி மட்டும் ஊற்றிட்டு அந்த இட்லி சாம்பாரை வச்சு நாங்கள் சாப்பிட்டுக்குவோம். அவங்க எல்லோரும் மத்தியானம் தான் சாப்பிட வராங்க. ஸோ அதனால் டக்குன்னு எல்லாத்தையும் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து லக்கேஜ்லாம் பேக் பண்ணி வைக்கணும். இப்போ திரும்பி அதே கடாயில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, சீரகம்லாம் போட்டுட்டு பூசணிக்காய் பொரியல் இருக்குல்ல அதுக்காக செய்ய போகிறேன். அதுக்கு நல்லா வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வந்து கருவேப்பிலை, வரமிளகாயெல்லாம் உடச்சி போட்டுக்கணும். நம்ம வந்து காரத்துக்கு நம்ம இது மட்டும்தான் சேர்க்குறோம். நம்ம லைட்டாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா சூப்பராக இருக்கும். குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் எல்லாம் பரங்கிக்காய், அதையும் சேர்த்துக்கலாம். இதை பரங்கிக்கான்னு சொல்லலாம், மஞ்சள் பூசணி அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா சூப்பராக இருக்கும் இது பொரியலாக செஞ்சு சாப்பிடும்போது. ஸோ இது அப்படியே நம்ம சிம்லேயே தான் வச்சுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேம்லாம் வைக்க தேவையில்லை. சிம்லேயே வச்சுட்டு அப்படியே வந்து பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இட்லி இந்த சைடு வெந்துருச்சு. ஸோ அதையும் எடுத்து நான் வந்து ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி இட்லி எடுக்கும்போது மேல் லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டோம்னாக்கா ஈஸியாக வந்து தட்டில் வந்து கொட்டிடும் எல்லா இட்லியும். நமக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. துணிலேயும் தனியாக பிரிஞ்சு வந்துடும் இட்லி. அதுக்காக எடுத்த கையோடு அப்படியே ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுக்க போகிறேன். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா சூடாக இருக்கும். அதுக்காக இப்போல்லாம் சம்மர் ஸ்டார்ட் ஆன கிச்சனில் நிற்கவே முடியல. செம்ம வெயில் அடிக்குது. அப்படியே சமைக்கிறதுக்குள்ளே ஃபுல்லாக தொப்பு நனைஞ்ச மாதிரி ஆகிடுது. அப்படி ஸ்வெட் ஆகிடுது. ஸோ இந்த வெயில் காலம் வந்தாலே இது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். அதனால தான் இன்றைக்கி எல்லாமே சீக்கிரமாகவே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். காலையிலே செஞ்சு வச்சிட்டோம்னாக்கா நமக்கு ஃப்ரீயாக டைமும் இருக்கும். நம்ம டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரெடி பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக. அதுவும் எங்கள் கிச்சனுக்கு வந்து ஸ்டவ்வும் ஜன்னல் பார்த்திங்கனாக்கா கிழக்கு பக்கமாக தான் இருக்குமா. ஸோ வெயில் நல்லா சுள்ளுன்னு அடிக்குது பாருங்கள். செம்ம வெயில், அப்படியே வேர்த்து ஊற்றிடும். எப்படின்னா நம்ம தானே செய்யணும், அதனால வந்து செஞ்சிடணும், வேறு வழி கிடையாதுல்ல. ஸோ இந்த இதுக்கும் பார்த்திங்கனாக்கா அந்த சைடு பருப்பு ரசம் வைக்கிறதுக்காக அங்கிட்டு தாளிப்பு வந்து இன்னொரு கடாயில் போட்டிருக்கேன். அதில் வந்து நான் சீரகம், மிளகு, தக்காளி இதெல்லாம் வந்து மிக்சியில் போட்டு ஒரு ரெடி அடிச்சிட்டேன். நமக்கு தக்காளி வந்து மசிக்க தேவையில்லை அதுக்காக. ஸோ அதில் வந்து கடுகு, உளுந்தெல்லாம் போட்டுட்டு இப்போ தாளிப்புக்கு அதையும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு புளி தண்ணி வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கணும். இந்த சைடு வந்து அந்த பரங்காயும் ஒரு கிண்டிக்கிறேன். ஏன்னா அடியில் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி ஆகும்ல, அதுக்காக. இப்போ தாளிப்புக்கு அங்கிட்டு ரசத்துக்கு போட்டாச்சு. போட்டுட்டு பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக ரசம் வைக்கிறத விட இந்த பருப்பு தண்ணி சேர்க்கும் போது நல்லா கொஞ்சம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட சூப்பராக இருக்கும். எப்போதுமே சாம்பார் வைக்கும்போது கொஞ்சமாக வந்து பருப்பு ரசம் வச்சுருவேன். தம்பிக்கு சாப்பிட்ணும்ல, அதுக்காக. அவன் வந்து சாம்பார்லாம் அவ்வளோவா சாப்பிட மாட்டான். ஸோ அதுக்காக அவனுக்காகவே பருப்பு ரசம் கொஞ்சம் வச்சுருவேன் எப்போதுமே. இப்போ இதில் கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிட்டு அப்போ நமக்கு தண்ணி வேணால் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம உப்பு எல்லாம் பார்த்துட்டு நம்ம ரசம் வந்து ரெடி ஆயிரும். அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் போட்டால் போதும். சூப்பரான பருப்பு ரசம் ரெடி. நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கனாக்கா பூசணிக்காவும் ரெடி ஆகிடுச்சு பொரியல். ஸோ அதுக்கும் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக மிளகுத்தூள், சீரகத்தூளும் சேர்த்தோம்னாக்கா நல்லா அந்த வாசனையாக இருக்கும் அந்த சீரகத்தூள் சேர்க்கும்போது. நான் எப்போதும் ஊருக்கெலாம் போகிறேன்னாக்கா ஃப்ரிட்ஜெலாம் வந்து நல்லாவே க்ளீன் பண்ணிடுவேன். ஃப்ரிட்ஜில் எந்த காய் இருக்கோ எல்லாத்தையும் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் போவோம். ஏன்னா நம்ம ஊருக்கு போயிட்டு நம்ம இப்போ திருப்பதி போகிறதுனால நம்ம போயிட்டு எப்போ வருவோம் தெரியாது. கண்டிப்பாக நாங்கள் ஒரு 3 days பிளான் போட்டிருக்கோம். ஸோ அதை முடிச்சுட்டு வரதுக்குள்ளே நம்ம காயெல்லாம் எல்லாமே பண்ணியிருந்ததுக்காக தான் எல்லாத்தையுமே பொரியல் எல்லாமே செஞ்சுட்டேன். அதோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட் கார்னும் 2 கார்ன் வந்து இருந்தது. ஸோ அதையும் வேக வச்சிட்டோம்னாக்கா பசங்க சாப்பிடுவாங்கிறதுக்காக அவங்களுக்கும் இதெல்லாம் செஞ்சுட்டு திரும்பி இட்லி பாத்திரத்துலேயே வந்து ஸ்வீட் கார்னை உதுத்து அதையும் வந்து வேக வச்சுக்க போகிறேன். கையோடு இன்றைக்கி லஞ்சும் எல்லாமே கடகடன்னு செஞ்சு முடிச்சாச்சு. செஞ்சு முடிச்சுட்டு பேக்கிங், அப்புறம் அப்பப்போ ஓட ஃபோன் பண்ணி எங்கே வந்துட்டுருக்கீங்க எல்லாமே வந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா குட்டி பாப்பாவை கொண்டு வராங்க. ஸோ அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும்ல. பாப்பாவுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ராவலே பண்ணுறா. ஸோ லாங் டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணுறா. ஸோ அதனால் அதையும் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டு ஸோ அப்படியே கடகடான வேலைகள் வந்து முடிஞ்சது. இப்போ ஸ்வீட் கார்னையும் நல்லா கழுவிட்டு உதுத்து வச்சுக்க போகிறேன். இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கும்போது நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். என் பாப்பாவுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஸோ நாங்கள் எப்போதுமே இது வாங்கிட்டு அவளுக்கு வந்து இது செஞ்சு கொடுத்துருவேன்.
இப்போ அதையும் வந்து உதுத்து எடுத்துகிட்டு இட்லி பாத்திரத்தில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சோன்னா போதும். கையோடு வந்து இந்த சைட் பாத்திரத்தையும் கடகடன்னு கழுவிடுறேன். அவங்க வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாதம் மட்டும் வச்சா போதும். அப்போ நம்ம சூடாக சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக லேட்டாக தான் வந்து சாதம் வந்து வைக்க போகிறேன். ஸோ இப்போ எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டு டிஃபன் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதோட வேலையை முடிச்சுக்கலாம். கிச்சன் வேலை முடிஞ்சது. ஸோ இப்படி தான் என்னோடய பரபரப்பான நாள்லாம் வந்து இப்படி தான் கடகடன்னு ஓடும் காலையில். இதுலேயும் 2 குழந்தைங்களையும் பார்த்துக்கணும். ஸோ எல்லாமே நம்ம தான் மேனேஜ் பண்ணிக்கணுமா. ஸோ அதுக்காக கரெக்டாக எதை எப்போ செய்யலாங்கிறத நம்ம தான் பிளான் பண்ணிக்கணும். ஸோ அப்படி தான் நானும் வந்து பண்ணி செய்கிறது. இப்போ எல்லாத்தையும் கழுவியாச்சு. கழுவிட்டு நம்ம எல்லாத்தையும் குடல் எடுத்து போட்டுட்டோம்னாக்கா ஈஸியாக வந்து எல்லாமே தண்ணிலாம் இதாகிடும். ஏன்னா அந்த சென்னை தண்ணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி வச்சோம்னாலும் அப்படியே உப்பு கரை மாதிரி ஆகிடும் பாத்திரம்லாம். ஸோ அதனால் தண்ணி இல்லாமல் நல்லா வந்து ட்ரை பண்ணி வச்சுக்கணும். நான் இந்த மாதிரி போட்டு வச்சுப்பேன். கீழே ஒரு டப் வச்சு வச்சோம்னாக்கா தண்ணியெல்லாம் கீழே வடிஞ்சிக்கும். அப்புறம் கொஞ்சம் மாவு வந்து எடுத்து வெளில வந்து புளிக்க வைக்கிறதுக்காக வச்சுக்கிறேன். நாங்கள் போயிட்டு வந்துட்டு நைட்டுக்கு வந்து சாப்பிட்ணுங்கிறதுக்காக புளிக்க வச்சுக்கிறேன். அப்படியே வச்சோம்னாக்கா புளிக்காதில்ல, அதுக்காக. இப்போ இந்த சைட் ஸ்வீட் கார்னர் ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், உப்பு, அப்புறமா நெய் சேர்த்துக்க போகிறேன். பட்டர் இருந்தால் சேர்த்துக்கலாம். என்கிட்ட பட்டர் முடிஞ்சிருச்சு. அதனால நெய் சேர்த்து அதை அப்படியே ஒரு கிளறிட்டு அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் இதுக்கெல்லாம் கூட வச்சு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக வந்து சமையலையும் கடகடன்னு முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி செஞ்சுருக்க எல்லா சாப்பாடும் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சுருக்கேன். ஸோ இது அம்மா அப்பாவுக்கும் ரொம்பவே பிடிச்சது. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சூப்பராக வந்து கிளம்பி திருப்பதிக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ ரொம்ப அழகாக வந்து இந்த பயணம் வந்து எங்களுக்கும் சூப்பராக போனது. ஸோ அதோட வீடியோலாம் நெக்ஸ்ட் வந்து நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.